கத்திரிக்காய் நிறையா இருக்குன்னு நான் பாட்டு குண்டான தூக்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா கத்திரிக்காயே காணோம். நேத்தாங்க ஒரு ஆளுக்கு பறிச்சு கொடுத்தேன், அதுவும் கூட எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு 4 கத்திரிக்காய் இருக்குங்க, அதை மட்டும் பறிச்சுக்கிட்டேன். 4 கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு ஒரு குண்டான வேலை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்காக ஒரு 5 மாங்காயை பறிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாங்காய் பறிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தாங்க வைக்க போறேன். மீன் குழம்புக்கு வந்து ஏதாவது பொரியல் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கத்திரிக்காய் பறிக்க போனேன். கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 4 கத்திரிக்காய் தாங்க இருந்துச்சு. அதை வச்சு என்ன பண்றது, அப்படியே 4 கத்திரிக்காயுமே மீன் குழம்புலயே கட் பண்ணி போட்டாங்க. மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு வச்சா சூப்பரா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க யாருக்கெல்லாம் மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு வச்சா பிடிக்கும்னு சொல்லுங்க. மீன் குழம்பு தாளிச்சு ஊத்தி மாங்காயும் மீனையும் அள்ளி போட்டாச்சுங்க. தற்போது கேஸ் தீர்ந்து விட்ட காரணத்தினால் விறகடுப்பு பத்த வைக்கப்படுகிறது. குழம்பு கொதிச்சு மீன் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா அடுப்பெரிய காணமேன்னு பார்த்தா கேஸோட ஜோலியா முடிஞ்சிருச்சுங்க. அதோட வெளியில தூக்கிட்டு வந்து அடுப்பு பத்த வச்சாச்சுங்க. ஒரு வழியா அடுப்பு பத்த வச்சு குழம்பும் வச்சாச்சுங்க. மீன் குழம்பு வச்சு நண்டையும் கணவாயும் பரட்டியாச்சுங்க. 2 துண்டு மாம்பழத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.